Tarun Tiwari and welcome to Physics Wala. இன்னைக்கு நம்ம படிக்க போறது என்னது urine formation. Yes, urine formation and the functions of kidney tubules. அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். Okay, என்னது urine formation and the functions of kidney functions. I mean the renal tubule ஓட functions பத்தி நம்ம படிக்க போறோம் இல்லையா? So ஸ்டார்ட் பண்ணிரலாமா? Yes. So இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? We'll see. Yes. So good evening and welcome. Okay. So yes. Chalo. So now exploring the batch. அதுதா வரணும் இல்லையா? Yes, exploring the batch. So now PW app இருக்கு. PW app download பண்ணுங்க. PW app download பண்ணிட்டு SAMARAN NEET. Okay, உங்க நம்பர் போட்டு sign up பண்ணிக்கோங்க. இல்லைனா login பண்ணிருங்க. ஆல்ரெடி sign up பண்ணிட்டீங்கன்னா then SAMARAN NEET அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பாக்ஸ்ல SAMARAN NEET டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அலெக்ஸரோட மூஞ்சி தெரியும் and நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் இல்லையா? அதுல ஃப்ரீயா என்ரோல் பண்ணிட்டு நீங்க சப்ஜெக்ட்ஸ்குள்ள போனீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு தெரியும். அதுல உங்களுக்கு பிடிச்ச ஜுவாலஜி சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்ட் தான ஜுவாலஜி. ஸோ பிடிச்ச எஸ் ஐ ஆம் ஃபைன் ஐ ஆம் ஃபைன் கிருதி ஐ ஆம் வெரி குட் ஐ ஆம் ஃபைன். குட் ஈவினிங் நித்யா, வெரி குட் ஈவினிங். ஸோ நான் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஜுவாலஜி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட லெக்சர் நோட்ஸ், உங்களோட வீடியோஸ், என்னோட வீடியோஸ் ஏன்னா என்னோட அழகான மூஞ்சி வச்சு அதில் வீடியோஸில் எக்கச்சக்கமாக வரும், லெக்சர் நோட்ஸ் வரும், டிபிபி இருக்குது. ஆல்ரைட், ஸோ அது எல்லாமே இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள் இல்லையா? ஸோ எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நோ நீட் டு வரி. ஓகே சரி. ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே चलो स्टार्ट பண்ணலாம். எஸ். ஸோ இன்னைக்கு என்னது, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆல்ரெடி லைக் எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது, topics to be covered. What is that? Structure of nephrons. nephron ஓட structure நம்ம பார்க்க போறோம். mechanism of urine formation டீடைலா பார்க்க போறோம். and functions of tubules. tubules ஓட functions நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி என்னென்ன functions இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். சரியா? so functions of tubules சேர்ந்து நம்ம பார்க்க போறோம். all right. சரி, எல்லாரும் வந்தாச்சா இல்லை வந்துக்கிட்டே இருக்கிறாங்களா? ஸோ let them come. அது வரைக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். I have stethoscope with me along with the BP apparatus like sphygmomanometer. ஒரு சில வீடியோ செஷன்ஸ் நம்ம வரப்போகுது. அந்த வீடியோ செஷனில் நம்ம அந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் வச்சு ப்ளஸ் அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு நம்ம வீடியோஸ் பண்ண போகிறோம். ஆல்ரைட், அண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட டிஃப்ரெண்ட் பீப்புளோட அண்ட் மேபி கிடைக்கிறதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களோட ஹார்ட் பீட், பிளட் ஃப்ளோ எப்படி ஸ்டெத்தஸ்கோப்பில் இதெல்லாம் கேட்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, தெரியலன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்க வீடியோஸை. ஐ மீன் ஆப்வியஸ்லி சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் அதை பார்த்துட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா? சரி, ஸோ எஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான்ஸ். ஸோ நெஃப்ரான்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், கிட்னி பற்றி படிச்சிருக்கோம். அந்த கிட்னியை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் அண்ட் தென் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரானுக்குள்ளே போயிடலாம். சரி, த ஃபர்ஸ்ட் திங் இதான் நம்ம படிச்சிருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல, இதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கிட்னி. இப்போ கிட்னி அப்படின்னு சொன்னால் இது ரெட்டிஷ் ப்ரௌன் கலர், லென்த்து அதோட டயாமீட்டர், வித் பிரெத் எல்லாம் பார்த்தாச்சு, திக்னஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த ரீஜன் இது ஒரு கான்கேவ் ரீஜன் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கிட்னில என்ன இருக்கு, ஒரு கான்கேவ் ரீஜன் அண்ட் ஒரு கான்வெக்ஸ் ரீஜன் இருக்கு இல்லையா? ரெண்டு ரீஜன் நம்மளுக்கு இங்க தெரியுது. ஒன்னு கான்கேவ் ரீஜன் தெரியுது, இன்னொன்னு கான்வெக்ஸ் ரீஜன் தெரியுது. இந்த கான்கேவ் ரீஜன்ல ஓகே, இன் திஸ் கான்கேவ் ரீஜன், இதுதான் நம்மளோட கான்கேவ் ரீஜன் இல்லையா? இந்த கான்கேவ் ரீஜனுக்கு பேர் என்ன? இந்த கான்கேவ் ரீஜனுக்கு பேரு ஹைலம். கான்கேவ் ரீஜனுக்கு பேர் என்ன? ஹைலம். இந்த ஹைலம் வழியா தான் உங்களோட பிளட் வெசல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட பிளட் வெசல்ஸ் அப்படின்னா இந்த பிளட் வெசல்ஸ் இந்த ஹைலம் வழியா தான் என்ன ஆகும், உள்ள என்டர் ஆகும். அதே மாதிரி நம்மளோட பிளட் வெசல்ஸ்னா என்னது, அது ரெண்டுமே வரும்ல. எஸ், நம்மளோட வெயின்ஸ் ஆகட்டும், நம்மளோட ஆர்டரிஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த ஹைலம் வழியா தான் உள்ள போகும். சரியா? ஸோ அதனால இது ஹைலம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கிருந்து தான் நம்மளோட ரீனல் பெல்விஸ், யூ கேன் see here, இதுதான் நம்மளோட ரீனல் பெல்விஸ், இது வெளியே வருது.
இது என்னது நம்மளோட யூரேட்டர், இது என்னது நம்மளோட ரீனல் பெல்விஸ். ரீனல் பெல்விஸ் வைட் ரீஜன் அண்ட் இங்க என்ன வெளியே வருது, யூரேட்டர் வெளியே வருது. ஸோ பெல்விஸ் மூலியமா தான் நம்மளோட எஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, ஓகே. ஸோ பெல்விஸ் மூலியமா தான் இந்த ஹைலம் ரீஜன்ல இருந்து தான் நம்ம யூரேட்டர் வெளியே வருது. ஓகே, நவ் இதுதான் நம்மளோட கிட்னி. இந்த கிட்னியில் இந்த வைட் ரீஜனுக்கு பேர் ரீனல் பெல்விஸ். அதுக்கப்புறம் இங்கிருந்து யூரேட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த யூரேட்டர் எங்கே போய் ஜாயின் ஆகும், யூரினரி பிளாடரில் ஜாயின் ஆகும். ஸோ லெட்ஸ் சே இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, யூரினரி பிளாடர் இருக்குது, யூரினரி பிளாடர் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் யூரேத்ரா அண்ட் திஸ் இஸ் ஓப்பனிங் ஆஃப் யூரேத்ரா. அப்போ யூரின் எங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, யூரின் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, யூரின் எங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. யூரின் ஃபார்ம் ஆகி ரீனல் பெல்விஸ் வழியா யூரேட்டர், யூரேட்டர்லேருந்து யூரினரி பிளாடர் அண்ட் யூரினரி பிளாடர்லேருந்து யூரேத்ரா வழியா வெளியே கிளம்பி போயிடுது. சரியா, வெளியே கிளம்பி போயிடுது. அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு என்னது, ஆப்போசிட் சைடு ஆஃப் த கிட்னி. ஸோ ஆப்போசிட் சைடு ஆஃப் கிட்னிலையும் என்னது நம்மளோட யூரேட்டர் இருக்குமா, எஸ். இந்த யூரேட்டர் முன்னாடியிலேருந்து வராது, பின்னாடி வழியாக வரும், போஸ்டீரியர்லி. ஸோ இது வந்து யூரினரி பிளாடர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், யூரேட்டர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ யூரேட்டர் தெரியாதனால மேபி நம்ம அழிச்சிட்டா, இந்த யூரேட்டர் இப்படி அழிச்சிட்டா இந்த யூரேட்டர் எங்கே ஓப்பன் ஆகும், இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகிற இந்த ரீஜனுக்கு பேர் என்ன தெரியுமா, இது வந்து ட்ரைகோன் அப்படிங்கிற ரீஜன். இது என்ன ரீஜன், இதுக்கு பேரு ட்ரைகோன் ரீஜன். ஸோ போஸ்டீரியர்லி நம்ம என்ன ஆகும், போஸ்டீரியர்லி இங்கே தான் நம்மளோட யூரேட்டர் ஓப்பன் ஆகும். இந்த ரீஜனுக்கு பேர் தான் என்னது, ட்ரைகோன் ரீஜன். ஸோ ட்ரைகோன் ரீஜனில் மேலே இருக்கிற டாப் பார்ட்டில் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓகே, சரி. அப்போ யூரின் ஃபார்மேஷன் எங்கே நடக்குது, யூரின் ஃபார்மேஷன் இங்கே கிட்னியில் நடக்குது. அண்ட் ரீனல் பெல்விஸ், தென் you have ureter and ureterலேருந்து urinary bladderல fill ஆகுது. and from urinary bladder urethra வழியா வெளியே excrete ஆகிறது. என்ன ஆயிருது, வெளியில excrete ஆகிறது. right, சரி. so this is what happening. okay, this is what happening. okay, all right, yes. why last class was cancelled, last class cancel ஆனது காரணம் என்னன்னா, நான் அவுட் ஆஃப் டவுன்ல இருந்தேன், நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். நான் இங்கே பெங்களூரில் இல்லை, கோயம்புத்தூரில் இருந்தனால கிளாஸ் வந்து எடுக்க முடியலனால ஐ ட்ரைட் மை பெஸ்ட். கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்டுடியோஸ் வச்சு நான் கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் ட்ரை பண்ணேன். பட் கிளாஸ் எடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் த அன்அவைலபிலிட்டி, ஓகே, ஆஃப் தருண் திவாரி அப்படின்னு சொல்லலாம். அவர் ஸ்டுடியோ அன்அவைலபிலிட்டி, அதனால கிளாஸ் எடுக்க முடியல. அதனால தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்திருக்கு இல்லையா. சரி, எனிவேஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நினைக்கிறேன். இந்த கிட்னில இருந்து நம்ம யூரேட்டர் இருந்து யூரினரி பிளாடர் அண்ட் இங்கே கிளம்பி வெளியே போயிருது. சரி, நவ் இப்போ இதுக்குள்ள என்ன நடக்குது, ஸோ லெட்ஸ் சே நம்ம என்ன பார்த்தாச்சு, நம்ம இங்கே ஹைலம் உள்ள போகுது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ திஸ் ரீஜன் இஸ் கால்ட் ஹைலம். ஹைலம்ல இருந்து தான் என்னது, யோர் பிளட் வெசல், ஆர்ட்ரி, வெயின் எல்லாமே உள்ள போகுது, வெளியே வருது. அண்ட் அதோட யூரேட்டரும் வெளியே வருது த்ரூ ஹைலம் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஒரு நீட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஓகே, இந்த கிட்னியை நான் என்ன சொன்னேன், இந்த கிட்னியை நம்ம கார்டெக்ஸ், ஸோ வெளியில இருக்கிறது கார்டெக்ஸ், இது என்னது, இது நம்மளோட கார்டெக்ஸ். அண்ட் உள்ள இருக்கிறது மெடுலா, ரீனல் கார்டெக்ஸ். இது என்னது, திஸ் இஸ் யோர் ரீனல் கார்டெக்ஸ், and this is your renal medulla. This is your renal medulla அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, renal cortex and renal medulla. now இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த மெடுலா ரீஜன்ல எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணணும். அப்படின்னா லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட யூரேட்டர், இது நம்மளோட யூரேட்டர் தின்னா இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போகும்போது கொஞ்சம் வைட் ஆயிரும் இல்லையா. ஸோ அது வைட் ஆகிறது ரீனல் பெல்விஸ், கரெக்ட். ஓகே, எஸ், சரி. இந்த சாட் பாக்ஸ் நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரீனல் பெல்விஸ் அண்ட் தென் அங்கிருந்து என்ன ஆகும், இந்த ரீனல் பெல்விஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, நவ் இது என்னது,
அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆனீங்க அப்படின்னா let me show you what is this. இந்த இடத்துல தான் நம்மளோட ஒரு triangular shape structure form ஆகும். triangular shape structure. What is this called? This is called renal pyramid, medullary pyramid. What is this called? This is called medullary. இது வந்து டயக்ராம் இப்படி ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஆக்சுவலி வரையணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இப்படி ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்படி இருக்கும்போது இங்கே பாருங்க, see here, இப்படி இருக்கா, எப்படி இருக்கா, இப்படி இருக்கா. ஸோ அதுதான் இங்கே வரைஞ்சிருக்கேன் இப்படி, சரியா. ஸோ இதுதான் நம்மளோட மெடுலரி பிரமிட். மெடுலரி பிரமிட், மெடுலரி பிரமிட். நவ் ஓகே, சரி. அதுக்கு வெளியில் என்ன இருக்கு? இதுக்கு வெளியில் இருக்கு நம்மளோட கார்டெக்ஸ். இதுக்கு வெளியில் என்ன இருக்கு? இதோட கார்டெக்ஸ். இப்போ கார்டெக்ஸ் இங்க இருக்கு. லெட்ஸ் சே கார்டெக்ஸ் என்ன இருக்கு? கார்டெக்ஸ் இங்க இருக்கு அண்ட் மெடுலரி பிரமிட். ஸோ இந்த கார்டெக்ஸ்ல இருக்க செல்ஸ் எல்லாம் இந்த மெடுலரி பிரமிடுக்கு கேப்லயும் போகுமா? இந்த இது ஃபுல்லா என்னது? மெடுலரி பிரமிட் ஓட இந்த கேப்லயும் என்ன போகும்? இந்த செல்ஸ் எல்லாம், கார்டெக்ஸ்ல இருக்க செல்ஸ் எல்லாம் இந்த மெடுலரி பிரமிடோட இந்த கேப்லயும் போகும். கரெக்டா? கேப்லயும் இருக்கும். மெயின் இந்த கேப். அப்போ இந்த கேப்புக்கு பேர் என்ன? the gap in which this medullary cortex ஓட இந்த செல்ஸ் போகிற இந்த கேப்புக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் column of Bertini. column of Bertini. இதுக்கு பேர் என்ன? column of Bertini. சரியா? எஸ், எல்லாத்துக்கும் புரியுதா நான் சொல்றது? புரியுதா? column of Bertini. ஓகே, நைஸ். now column of Bertini இது medullary pyramid and இப்போ nephrons எங்க present ஆயிருக்கும்? nephrons இந்த இடத்துல majority of nephrons ஓட majority of the part it will present in the cortex region. அப்போ urine form எங்க ஆகுது அப்படின்னு கேட்டா கிட்னில ஃபார்ம் ஆகுது. and exactly to be very precise கிட்னில இருக்கிற கார்டெக்ஸ் ரீஜன்ல, எஸ், கிட்னில இருக்கிற கார்டெக்ஸ் ரீஜன்ல தான் என்ன ஃபார்ம் ஆகுது? யூரின் ஃபார்ம் ஆகுது. அங்கிருந்து எங்க? மெடுலரி பிரமிடுக்குள்ள அந்த யூரின் வரும். அதுக்கப்புறம் மெடுலரி பிரமிட்ல இருந்து இங்க வரும் மைனர் கேலிக்ஸ், மேஜர் கேலிக்ஸ், மேஜர் கேலிசிஸ், தட் இஸ் மேஜர் கேலிக்ஸோட பிக் போர்ஷன் மேஜர் கேலிக்ஸ், ரீனல் பெல்விஸ், யூரேட்டர், யூரினரி பிளாடர், யூரேத்ரா. திஸ் இஸ் த ஃப்ளோ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெஃப்ரான்ல என்ன இருக்கும்? நெஃப்ரான்ல இருந்து கலெக்டிங் டக்ட்டுக்கு யூரின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். கலெக்டிங் டக்ட்ல ஃபர்ஸ்ட் யூரின் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். கலெக்டிங் டக்ட்ல கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆயிட்டு எங்க போகும்? எங்க போகும்? காலம் ஆஃப் பர்டினி, இது டக்ட் ஆஃப் பெலினிக்கு போகும். டக்ட் ஆஃப் பெலினி கலெக்டிங் டக்ட்ல இருந்து டக்ட் ஆஃப் பெலினிக்கு போகும். ரீனல் காலம் ஆஃப் பர்டினி, எஸ், ரீனல் காலம் ஆஃப் பர்டினி ஒரு காலம் ஆஃப் பர்டினி கூட சொல்லலாம். எஸ், ஹாய் ஷம்மு, ஹாய், ஹாய் கண்ணா, ஹாய் தமிழேனியன், ஹலோ மங்கேகர் சினட்ராஜன். சாரி நான் மிஸ் பண்ணிட்டேனா, பிகாஸ் இங்கே எனக்கு ஸ்க்ரீன் எனக்கு வரல. இன்னைக்கு நான் என்னோட உடஞ்சி போன ஃபோனில் தான் நான் சாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐம் ரியலி வெரி சாரி. எஸ், ஹாய், குட் ஈவினிங். யா, குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, ஸோ அதனால் டைம் டு டைம் நான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். எனிவேஸ், நவ் என்ன ஆகும்? கலெக்டிங் டக்ட்ல ஃபர்ஸ்ட் யூரின் ஃபார்ம் கலெக்ட் ஆகும். ஓகே, கலெக்டிங் டக்ட்ல அண்ட் தென் கலெக்டிங் டக்ட்ல இருந்து டக்ட் ஆஃப் பெலினிக் போகும். ஸோ டக்ட் ஆஃப் பெலினி என்ன? ஸோ இதுதான் கலெக்டிங் டக்ட். அப்படின்னா கலெக்டிங் டக்ட் கீழே போகும்போது ஒரு வைட் ரீஜன் ஓப்பன் ஆகும். நான் சொல்றேன் உனக்கு, நெஃப்ரான் உங்களுக்கு நான் சொல்லும் போது சொல்றேன். டக்ட் ஆஃப் பெலினி, டக்ட் ஆஃப் பெலினிக்கு அப்புறம் எங்க போகும்? மைனர் கேலிக்ஸ், மைனர் கேலிக்ஸ், மைனர் கேலிக்ஸ்ல இருந்து எங்க போகும்? மேஜர் கேலிக்ஸ், மேஜர் கேலிக்ஸ் ஆர் மேஜர் கேலிசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மேஜர் கேலிசிஸ், தென் ரீனல் பெல்விஸ், ரீனல் பெல்விஸ், ரீனல் பெல்விஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் என்னது? யூரேட்டர். யூரேட்டர்ல இருந்து எங்க போகணுங்கிறது ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி யூரினரி பிளாடர், யூரினரி பிளாடர்ல இருந்து எங்க போகும்? யூரேத்ரா. நம்ம யூரேத்ரா எங்க இருக்கு? இதுதான் நம்மளோட யூரேத்ரா இல்லையா? so this is how the urine travels. This is how the urine travels. urine first collect ஆகிறது nephronல, I mean collecting ductல. collecting duct is not a part of nephron. Keep that in mind. neat question note பண்ணிக்கோங்க. collecting duct is not a part of nephron. collecting duct அப்படிங்கிறது, collecting duct அப்படிங்கிறது it's not a part of nephron. not a part of nephron. ஓகே, நீட்ல இது கேட்டால் கேட்கலாம். ஓகே, இது எதிர்பார்க்காத ஒரு கொஸ்டின். ஆனால் கேட்டால் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆனால் இது வந்து அந்த டைமில் நம்மளுக்கு ஞாபகம் வராமல் போயிடும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால்
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் இயர் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் இது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த கொஸ்டின், ஆனால் வரலாம் அப்படின்னு சொன்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு. சரியா? மேபி என்னோட குட் லக்னு சொல்லலாம். நான் தான் கொஸ்டின் பேப்பர் எனக்கு எல்லாமே தெரியும்லாம் சொல்ல மாட்டேன். மேபி என்னோட குட் லக், பட் வந்திருந்தது இல்லையா? ஸோ கிளாஸ் 7 பப்ளிக் ராது தருண் திவாரி சார் தான் கெத்து. ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ். சரி, எஸ் நான் தான் கெத்து. ஸ்கோர் பண்றத ஒவ்வொரு கிளாஸுக்கும் தமிழனியன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருவான். எஸ் தமிழனியன் ஏதோ ஃபேன் கிளப்லாம் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன். ஓப்பன் பண்ணிட்டியா? எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விடு, நானும் அதில் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, நவ் ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நவ் லெட்ஸ் டாக் அபவுட் நெஃப்ரான். இதில் என்ன இருக்கு? நெஃப்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா? நெஃப்ரான். பட் நெஃப்ரானுக்கு ஐயோ இங்கே பாருங்க சார், செமையா இருக்குல்ல இந்த பிக்சர், சூப்பராக இருக்குல்ல? ஸோ என்ன ஆகுது? நம்மளோட பிளட் வெசல் உள்ள என்டர் ஆகுது. பிளட் வெசல் உள்ள என்டர் ஆனோன்னே இந்த பிளட் வெசல் எங்கெல்லாம் போகுது? பேர்லாம் தேவையில்லை, இதுக்கு தனித்தனி பேர் இருக்கு. இந்த காலம், இதுக்குள்ள காலம் ஆஃப் பர்டினிக்குள்ள பூகிற இந்த ஆர்டரிக்கு பேர் இருக்கு. சரியா? ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. பட் பிளட் வெசல் எப்படி போகுது அப்படிங்கிறது கூட நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் அஃபரண்ட் ஆர்டரியோல் ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லா புக்லையும் ஒரு சில புக்ஸ்ல மோஸ்ட்லி புக்ஸ்ல வந்துட்டு இதுதான் அஃபரண்ட் ஆர்டரியோல், இது குளோமெருலஸ், அண்ட் இதுதான் இஃபரண்ட் ஆர்டரியோல் அப்படின்னு சொல்லி பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, புக்ல வந்துட்டு இது அஃபரண்ட் ஆர்டரியோல், இது குளோமெருலஸ், அண்ட் இது இஃபரண்ட் ஆர்டரியோல் கொடுத்தோன்னா பசங்க சார் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கண்ணா, இது தப்பு கிடையாது, இது இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். ஓகே, அப்படின்னா எப்படி சார் அது பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ த பாயிண்ட் டு பி நோட்டட், இப்போ இந்த பிளட் வெசல் போகுது, இது ஒரு மெடுலரி பிரமிட், இது இன்னொரு மெடுலரி பிரமிட், இது காலம் ஆஃப் பர்டினி. அப்படின்னா நம்மளோட பிளட் வெசல் இங்க உள்ள போகிற இந்த இதுக்கு ரெண்டுக்கு இடையில போகிற இந்த பிளட் வெசல் என்ன ஆகும்? ரெண்டா இப்படி பிரியும். ஆர்குவேட் ஆர்டரி. ஓகே, என்ன ஆகும்? இது ஆர்குவேட் ஆர்டரி இப்படி ஆர்க் மாதிரி பிரியும். இது என்னது? ஆர்குவேட் ஆர்டரி. இப்போ என்ன ஆகும்? இந்த ஆர்டரி இங்க போற இந்த ஆர்டரி என்ன ஆகும்? ஆர்டரியோல். ஆக்சுவலி இது ஆர்டரியோலா கன்வெர்ட் ஆகலாம். யூ கேன் see here இங்க இப்படி டிவைட் ஆகுதா? ரெண்டு சைடு இங்க டிவைட் ஆகுது. யூ see here இப்படி ஒன்னு டிவைட் ஆகுதா? சோ டிவைட் ஆனதுக்கு அப்புறம் ஆர்டரியோலா கன்வெர்ட் ஆயிருதா? சோ இட் will be divided into arteriole. ஓகே, இந்த ஆர்டரியோல் தான் ரெண்டு சைடுமே இருக்குல்ல, இந்த ஆர்டரியோல் ரெண்டு சைடுமே இருக்கு. அப்போ இது வந்து அஃபரண்ட் ஆர்டரியோல் இப்படி இருக்கும், இது குளோமெருலஸ் அண்ட் தென் இஃபரண்ட் ஆர்டரியோலா மாறிடும். அதே மாதிரி இதுவும் அஃபரண்ட் ஆர்டரியோல், இதே மாதிரி இதுவும் என்னது? அஃபரண்ட் ஆர்டரியோல், குளோமெருலஸ் அண்ட் இஃபரண்ட் ஆர்டரியோல். ஸோ இது ரெண்டு சைடுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சைடு தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஆர்டரி இட் இஸ் என்ட்ரிங் இன்சைட் அண்ட் இது என்ன ஆகுது? இந்த மெடுலரி பிரமிடுக்கு இடையில போய் ரெண்டா பிரியுது. அங்க நிறைய ஆர்டரியோல். யூ கேன் see these are the different arterioles. They will form in the cortex region. எங்க? cortex regionல ஃபார்ம் ஆகுது. டயகிராம் சூப்பர்பா இருக்கா? சரிடா கண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, ஆல்ரைட். சரிடா, நல்ல விஷயம். ஓகே, ஃபைன். டனக்கா. ஓகே, நவ் இதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெஃப்ரான் எங்க இருக்கும்? மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான் எங்க இருக்கும்? மெஜாரிட்டி ஆஃப் த நெஃப்ரான் இட் வில் present in the cortex region. Majority part of the nephron actually. Majority part of the nephron will be present in the cortex region. சரி, அது எப்படி அப்படிங்கறத நான் காட்டுறேன். First, let's understand the basic structure of nephron. Okay, first understand the basic structure of nephron. இப்போ ஒரு nephron, okay, இங்க இருக்கா human excretory system. Yes, basic structure of nephron. இப்போ ஒரு nephron அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா nephronல என்னென்ன இருக்கும்? First, நம்மளோட Malpighian body and ரெண்டாவது renal tubules. Malpighian body and renal tubules. இப்போ Malpighian body அப்படின்னா என்ன? What is Malpighian body? Malpighian body அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கணும். என்னது? ஒன்னு glomerulus, ரெண்டாவது Bowman's capsule.
இது ரெண்டும் சேர்ந்தாதான் அது என்னது, இது ரெண்டும் சேர்ந்துட்டாலே அது என்னவா மாறிடும், இது ரெண்டும் சேர்ந்துட்டாலே அதுதான் மல்பிகியன் பாடி. இதானது மல்பிகியன் பாடி. மல்பிகியன் பாடி அப்படின்னு என்னது, நம்மளோட glomerulus as well as Bowman's capsule. Glomerulus as well as Bowman's capsule ரெண்டு சேர்ந்தா நம்மளோட மெல்பிகியன் பாடி. சரி, அப்போ ரீனல் டிபியூல் என்னது, சரி ரீனல் டிபியூல், ரீனல் டிபியூல் PCT, Henle's loop, Henle's loop, DCT, இதுதான் நம்மளோட ரீனல் டிபியூல். இதானது நம்மளோட ரீனல் டிபியூல். இப்போ PCT என்ன, PCT அப்படின்னா ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட். நம்ம கிட்ட எதுக்கு தேவையில்லாம எழுதிக்கிட்டு இருக்கேன், இங்கேயே இருக்குல்ல, ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல். ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல் அப்படின்னா என்னது, PCT. ஓகே, அதே மாதிரி DCT என்னது, டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல். இப்போ பாருங்க, சென்டர்ல இருக்கிறது இதனது, இதுதான் நம்மளோட கலெக்டிங் டிபியூல். இப்போ இந்த கலெக்டிங் டிபியூல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இங்க பாத்துக்கோங்க டயக்ராம்ல, இந்த ஒரு கலெக்டிங் டிபியூல்ல நம்மளுக்கு இங்கேயும் இங்க ஒரு நெஃப்ரான் வரும், இங்க ஒரு நெஃப்ரான் வரும், இங்க ஒரு நெஃப்ரான் வரும், இங்க ஒரு நெஃப்ரான் வரும், இங்க ஒரு நெஃப்ரான் ஜாயின் ஆகும், இங்க ஒரு நெஃப்ரான் டிசிடி, நெஃப்ரானோட டிசிடி ஜாயின் ஆகும், இங்க ஆல்ரெடி நெஃப்ரானோட டிசிடி இங்க ஜாயின் ஆயிருச்சு, இங்க நெஃப்ரானோட டிசிடி ஜாயின் ஆயிருச்சு. அப்படின்னா சி ஒரு கலெக்டிங் டக்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் நியூரான்ஸ்ல இருந்து யூரினை கலெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் என்ன சொன்னேன், கலெக்டிங் டக்ட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் நெஃப்ரான். அது வந்து என்னது, நெஃப்ரானோட எண்டில் யூரின் கலெக்ட் பண்ற ஒரு டியூப் தான் அது. ஓகே, யூரின் கலெக்ட் பண்ற ஒரு டியூப் தான் நம்மளோட கலெக்டிங் டக்ட். சரியா, யூரின் கலெக்ட் பண்ற ஒரு டியூப். ரைட், நவ் அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளோட பவுமன்ஸ் கேப்சூலோட குளோமெருலஸ் சேர்ந்தா மெல்பிகியன் பாடி. மெல்பிகியன் பாடி இதுதான் நம்மளோட மெல்பிகியன் பாடி. ஆல்ரைட், மெல்பிகியன் பாடி நம்ம டீட்டெயிலா 1 by 1 படிக்கலாம். மெல்பிகியன் பாடிக்கு அப்புறம் நம்ம ஹைலி காயில்டு, இங்க டக்ட் டியூப் தெரியுதா, ஹைலி காயில்டு டியூப், இங்க பாருங்க ஹைலி காயில்டு டியூப் தெரியுதா, இந்த ஹைலி காயில்டு டியூப் தான் ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல். ஸோ மெல்பிகியன் பாடி கூட அட்டாச் ஆயிருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் நெஃப்ரானோட ஃபர்ஸ்ட் டியூப் ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல். ப்ராக்சிமல் அப்படின்னா ஹிந்தியில நான் ஞாபகம் வச்சுக்கிறது என்னது, ப்ராக்சிமல் அப்படின்னா பாஸ், P ஃபார் ப்ராக்சிமல், P ஃபார் பாஸ். அப்படின்னா மெல்பிகியன் பாடிக்கு பக்கத்துல இருக்கா, P ஃபார் பக்கத்துல. ஆல்ரைட், பக்கத்துல வருது. ஸோ P ஃபார் பக்கத்துல. ஸோ மெல்பிகியன் பாடிக்கு பக்கத்துல இருக்கிறது நம்மளோட ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல். அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் நம்மளோட என்னது, எஸ் நம்மளோட தூரத்துல இருக்கிற டிஸ்டல் கான்வல்யூட்டட், D ஃபார் தூரமா இருக்கிறது, D ஃபார் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல். ஓகே, D ஃபார் தூரமா இருக்கிறது and D ஃபார் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல். எஸ், ஸோ அதுதான் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல், தூரமா இருக்கிறது. இதுக்கு தூரமா இருக்கிற இந்த ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல். அதே மாதிரி தூரமா இருக்கிற ஹைலி காயில்டு டியூப் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல். கரெக்டா? எஸ். ஸோ நவ் அது இந்த ரெண்டுக்கும் இடையில பிசிடிக்கும் டிசிடிக்கும் இடையில இருக்கிற இந்த டியூப் தான் என்னது, இந்த டியூப் தான் ஹென்லீஸ் லூப். இந்த டியூப் தான் என்னது, ஹென்லீஸ் லூப். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் நம்மளோட மெல்பிகியன் பாடி. ஃபர்ஸ்ட் என்னது, நம்மளோட மெல்பிகியன் பாடி. அதுக்கப்புறம் பிசிடி, அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மெல்பிகியன் பாடி, அதுக்கப்புறம் பிசிடி, அதுக்கப்புறம் ஹென்லீஸ் லூப். இதுதான் ஹென்லீஸ் லூப். அதுக்கப்புறம் இது என்னது, இது ஹென்லீஸ் லூப். இது என்னது, நம்மளோட டிசிடி. டன். இன்னொரு விஷயம் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹென்லீஸ் லூப்ல மேல இருந்து கீழே வருதா, இந்த ஹென்லீஸ் லூப்புக்கு பேரு டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. என்னது, டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும் ஆல்ரெடி. ஐ நோ தட் ரெட்ல எழுதுனா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ டோன்ட் வரி, நான் ஒயிட்ல எழுத ட்ரை பண்றேன். ஓகே ஓகே. ஸோ நவ் இது வந்து என்னது, டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. அண்ட் இது என்னது, கீழே இருந்து மேலே போகுதா. ஸோ இந்த டியூபுக்கு பேரு அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி.
ஓகே அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. கிருத்தி என்ன சொல்றாங்க? ரீனல் கேப்சூல். எஸ் கிருத்தி, ரீனல் கேப்சூல் அப்படிங்கிறது கிட்னியோட கவரிங். ஓகே ரீனல் கேப்சூல் அப்படிங்கிறது என்னது? கேப்சூல், ரீனல் கேப்சூல், கேப்சூல்னாலே கவரிங் தான். ஸோ ரீனல் கேப்சூல் அப்படிங்கிறது அ கவரிங் விச் கவர்ஸ் த கிட்னி. ஸோ ரீனல் கேப்சூல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க வேணா. ஓகே இட்ஸ் அ கவரிங் ஆஃப் த கிட்னி. கிட்னியோட கவரிங்க்கு பேர் தான் ரீனல் கேப்சூல். சரி, நவ் இந்த டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லிலேயே ரெண்டு பார்ட் இருக்கு. என்னது? நம்பர் ஒன் தின் அண்ட் நம்பர் ஒன் திக். திக் பார்ட் ஆஃப் அசெண்டிங் லூப், டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி இதுதான் திக் பார்ட். ஓகே டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லில இது திக்கா இருக்கிற ரீஜன் இல்லையா? ஸோ இதுக்கு பேரு திக் ரீஜன், திக் பார்ட் ஆஃப் டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. அண்ட் இந்த ரீஜன் என்னது? தின் பார்ட் ஆஃப் டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. அதே மாதிரி இது என்னது? தின் பார்ட் ஆஃப் ascending loop of Henle, ascending part of Henle, and இது thick segment of thick region of ascending loop of Henle. அப்படினா descending and ascending ரெண்டு லூப்லயுமே என்ன இருக்கு? ஒரு thick segment இருக்கு, ஒரு thick segment and இன்னொன்னு thin segment இருக்கு. ஓகே ஒரு thick segment இருக்கு and இன்னொன்னு என்ன இருக்கு? thin segment இருக்கு. இந்த thick segment thin segmentல இருக்கிற cells different-ஆ இருக்கும். சரியா? நான் என்னென்ன அப்படிங்கறது நான் சொல்றேன் உங்களுக்கு. alright, என்னென்னங்கிறது சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி let's understand this. okay, so அதுதான் ரெண்டு டைப் ஆஃப் nephron நம்ம படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் நம்மளோட ரீனல் கார்பசல். ரீனல் கார்பசல் அப்படிங்கிறது என்னது? ரீனல் கார்பசல் ஆர் நம்மளோட glomerulus along with Bowman's capsule. okay, renal corpuscle, Malpighian body, that is Malpighian body, இதுதான் நம்மளோட Malpighian body. this okay, this will be your Malpighian body. okay, afferent arteriole, efferent arteriole, இதுதான் இங்க பாருங்க afferent arteriole, இதுதான் நம்மளோட afferent arteriole. okay, afferent arteriole. and இது என்னது? efferent arteriole. now இது என்ன ஆகும்? இது இந்த மாதிரி coiling ஆகுதா? so இதுதான் நம்மளோட capillary. okay, இது என்னது? நம்மளோட glomerular capillary, glomerular capillary. and அதுக்கு கீழ என்ன இருக்கும்? அதுக்கு கீழ இந்த இடத்துல பாருங்க Bowman's capsule. இது என்னது? இதுதான் நம்மளோட Bowman's capsule. ஸோ ரெண்டு சேர்ந்தது ரீனல் கார்பசல்ஸ்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா இங்கே மல்பிகன் பாடி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சரி, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, டீட்டெயிலாக படிக்கலாம், இப்போ வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யூ கேன் சி ஹியர், வில் ஸ்டார்ட் ஹியர். என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிப்போம், பட் அதுக்கு முன்னாடி மீதியெல்லாம் படிச்சிடலாம். நான் பிசிடி ஹைலி காயில்ட் ஸ்ட்ரக்சர், இங்கிருந்து என்னது? இங்கிருந்து நம்மளோட இது வரைக்கும் என்னது? பிசிடி. அப்போ இந்த பிசிடில என்ன இருக்கு? இந்த பிசிடில என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த பிசிடில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, this PCT is lined with brush bordered cuboidal epithelial. brush bordered cuboidal epithelium. yes correct, the millennium, right, exactly, tissue chapter la இருக்குது. okay, brush bordered cuboidal epithelium. இந்த brush bordered cuboidal epithelium அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இது என்னது? நம்மளோட ciliated cuboidal epithelium. ciliated cuboidal epithelium அதுதான் பார்க்கிறதுக்கு பிரிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். அதனால இங்க பாத்தீங்கன்னா மேல என்ன இருக்கும்? சின்ன இந்த மாதிரி பிரிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கா? இந்த ப்ளூ கலர்ல தெரியறது பிரிஸ்டல்ஸ். ஸோ பிரிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பிரிஸ்டல்ஸ் தான் என்னது? நம்மளோட சீலியா. அண்ட் கீழே இருக்கிறது என்னது? cuboidal epithelium. you can see here cuboidal epithelium. இது நான் ஏன் இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன்னா, ஜென்ரலி நான் கையிலேயே வரைஞ்சிருவேன், பட் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் இமேஜ் எடுத்து நான் டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல, அதனால. ஸோ இது என்னது? cuboidal epithelium. சரியா? cuboidal brush bordered cuboidal epithelium. what is the need of this brush bordered cuboidal epithelium? it will increase the surface area and it helps in the absorption.
okay, high amount of absorption. So high absorption காக நம்மளுக்கு இங்க என்ன வேணும், brush bordered epithelium கண்டிப்பா வேணும். சரியா? yes, all right. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட PCT. so இங்க என்ன ஆகும், absorption நடக்கும். so PCT is for first one நம்ம Malpighian tubule is for ultrafiltration. so filtration எங்க நடக்கும், Malpighian tubule. PCT ல என்ன நடக்கும், what will happen in the PCT? PCT ல selective reabsorption. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, tubular reabsorption. okay, tubular reabsorption டீடைலா படிக்கலாம், nothing to worry. okay, டீடைலா படிக்கலாம். all right, now after PCT என்ன ஆகும், next start ஆகும் Henle's loop. next என்ன ஸ்டார்ட் ஆகும், Henle's loop. so Henle's loopல இந்த thick-ஆ இருக்கிற region என்ன இருக்கும், obviously cuboidal epithelium. thick-ஆ இருக்கிற இந்த region என்ன இருக்கு, thick-ஆ இருக்கிற இந்த regionல என்ன இருக்கு, cuboidal epithelium. what is present here, cuboidal epithelium. அப்போ simple cuboidal epithelium-ஆ, simple cuboidal epithelium இல்ல striated cuboidal epithelium? question இருக்குல்ல, simple cuboidal or striated cuboidal. simple cuboidal epithelium, striatedலாம் கிடையாது. striated generally எங்க இருக்கும் அப்படின்னா, protection எங்க தேவையோ அங்கதான் striated present ஆயிருக்கும். எங்கெல்லாம் absorption secretionலாம் பண்ணுமோ அங்கெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். அப்போதான் அங்க absorption ஆகட்டும் இல்ல secretion ஆகட்டும் ஈஸியா இருக்கும், இல்லைன்னா it becomes difficult. so அதனால இங்க என்ன இருக்கும், இங்க இருக்கும் cuboidal epithelium. இங்க என்ன இருக்கு, நம்மளோட cuboidal epithelium. so here you can see here cuboidal epithelium, simple cuboidal epithelium. இங்கேயும் small amount of cilia will be obviously present. okay, சின்ன cilia, இங்கேயும் cilia present ஆயிருக்கும். but this is not for like what is for PCT ல இருக்கிற மாதிரி இங்க கிடையாது. selective reabsorption கிடையாது, but இங்கேயும் absorption நடக்கும். I'll tell you what happens here. அதுக்கப்புறம் after thick segment, okay, thick segment இதுல மட்டுமா இல்ல, இந்த descending loop of Henle இருக்குல்ல, descending loop of Henle and ascending ரெண்டுலயுமே என்ன இருக்கும், ரெண்டுலயுமே இது என்னது, I am drawing ascending loop of Henle. இதுல ரெண்டுலயுமே என்ன இருக்கும், cuboidal epithelium. ரெண்டுலயுமே என்ன இருக்கு, cuboidal epithelium. cilia இங்கேயும் கொஞ்சோண்டு present ஆயிருக்கும் கண்ணா. okay, but PCT மாதிரி இருக்காது, but இங்கேயும் என்ன இருக்கும், cilia present ஆயிருக்கும். இங்கேயும் என்னது, ciliated cuboidal epithelium. அதனால தான் நீங்க எழுதிட்டேன் ciliated cuboidal epithelium. இங்கேயும் cilia இருக்கும், இங்கேயும் cuboidal epithelium தான் இருக்கும். cuboidal epithelium. not only in this thick segment, even in the DCT also. DCT லயும் என்ன இருக்கும், even in the DCT what is present, cuboidal epithelium. இங்கேயும் என்ன இருக்கும், cuboidal epithelium. அப்ப எல்லா இடத்துலயுமே cuboidal தானே இருக்கு, ஏன் தனித்தனியா நம்ம படிக்கிறோம், ஏன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எங்கெல்லாம் cuboidal இருக்கும் நான் அங்கெல்லாம் மென்ஷன் பண்ணிடுறேன், அப்போதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். cuboidal இங்கெங்கெல்லாம் இருக்கு. so first நம்மளோட PCT ல cuboidal epithelium, அது brush bordered cuboidal epithelium, highly ciliated epithelium. okay, highly ciliated epithelium, yes. so cuboidal brush bordered ciliated cuboidal brush bordered epithelium, அத PCT. அடுத்தது நம்மளோட thick segment of descending loop of Henle and thick segment of ascending loop of Henle ரெண்டுலயுமே என்ன இருக்கும், cuboidal epithelium. DCT லயும் என்ன இருக்கும், cuboidal epithelium. சரியா, clear, done. சரி, next என்னது, பேலன்ஸ் என்ன இருக்கு நம்ம கிட்ட, பேலன்ஸ் இது பேலன்ஸ் இருக்கு and thin segment பேலன்ஸா இருக்கு. கொஞ்சம் இதை கேர்ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒல்லியா ஒரு ஒல்லியா செல்ஸ் இருக்கு. என்ன இருக்கு, செல்ஸ் ரொம்ப ஒல்லியா இருக்குங்க. என்ன இருக்கு, செல்ஸ் ரொம்ப ஒல்லியா இருக்கு. அப்போ இது என்ன செல்லா இருக்க முடியும், இங்கேயே பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கு. அப்போ thin segment of ascending loop of Henle and thin segment of descending loop of Henle. சரியா, ரெண்டுலயுமே இருக்கிற thin segmentல என்ன present ஆயிருக்கும், simple squamous epithelium. என்ன present ஆயிருக்கும், simple squamous epithelium will be present. okay, simple squamous epithelium. clear? simple squamous epithelium will be present. where it is present in the thin segment of ascending loop of Henle and thin segment of descending loop of Henle.
சரியா? thin segment of ascending loop of Henle and thin segment of descending loop of Henle. இந்த ரெண்டு thin segmentலயுமே simple squamous epithelium present ஆயிருக்கும். சரி, இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நிறைய இருக்கு இதுல, எக்கச்சக்கமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், எப்பவுமே நம்ம cuboidal epitheliumல இருந்து ஒரு மெட்டீரியல் அப்சார்ப் ஆகணும் அப்படின்னா அங்க கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும், அவ்வளோ ஈஸியா ஆயிராது. பட் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம்ல இருந்து ஒரு மெட்டீரியல் ஏதாச்சும் கிராஸ் ஆகணும், டிஃப்யூஸ் ஆகணும்னா அது ஈஸியா சிம்பிள் டிஃப்யூஷன்லயே என்ன ஆயிரும், ஈஸியா டிரான்ஸ்போர்ட் ஆயிரும், எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். சரியா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ, ஹாய் 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 ஹாய், என்ன ஐயோ சாரி 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 நான் பார்க்கல. காயத்ரி தர்மலிங்கம் சார், இப்போ ஸ்டார்ட் பண்ணால் 550 வாங்க முடியுமா சார்? கண்டிப்பாக வாங்க முடியும், அதுக்கு நீங்கள் டெய்லி கிளாஸுக்கு வரணும். சரியா? கண்டிப்பாக வாங்க முடியும், அதுக்கு நீங்கள் டெய்லி கிளாஸுக்கு வரணும். சரி, சாரி நான் பார்க்கல, அதான் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்க்ரீன் இங்கே எனக்கு தெரியல. இன்னைக்கு எனக்கு இந்த ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலை, இங்கே வரல. அதனால் என்னோட உடஞ்சி போன இந்த ஃபோனில் எவ்வளோ கிராக் வந்துருச்சு. சரி, இந்த ஃபோனில் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரியா? ஸோ இந்த ஃபோனில் பார்க்குறனால ஃபோனை சைடில் வச்சுட்டு நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் சூன் ஆஸ் லைக் நான் நடத்தி முடிச்சோன்னு சரி என்ன சேட் வந்திருக்கான்னு செக் பண்ணும்போது தான் உங்கள் மெசேஜ் பார்த்தேன். ஐம் ரியலி வெரி சாரி. ஸோ எஸ், இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் 550 வாங்க முடியும்னா ஆப்வியஸ்லி வாங்க முடியும். அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக போடணும். மற்றவங்க போடுறத விட உங்களோட ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சரியா? எவ்வளோ மற்றவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக அதிகமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டால் கண்டிப்பாக பண்ணிடலாம். இஸ் திஸ் content enough? இந்த content is more than enough. This content is more than enough. இதுக்கு மேல content நம்மளுக்கு தேவையில்லை. See, I don't know about other subjects. எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே even in that subjects also, in the other subjects also, content is enough. But as per like what I believe in zoology, நான் botany எடுத்த வரைக்கும், நான் எது வரைக்கும் botany எடுத்தனோ, botany எடுத்த வரைக்கும், நான் என்ன zoology எடுக்கிறனோ, zoology எல்லாத்துலேயுமே நான் கொடுக்குற கண்டென்ட்டுக்கு மேலே questions வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, வராது. 100% நான் எழுதி தரேன். இது யாராச்சும் என்டிஎல் இருக்கிறவங்க இது என்னோட வீடியோ வாய்ப்பு இல்லை, பட் கேட்டுட்டு அப்படியா சரி நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி எங்கேயோ அதுலேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் பூந்து எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அது ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். பட் அப்படி வராது இல்லையா? ஸோ எஸ், திஸ் இஸ் மோர் தேன் இனஃப். நம்மளுக்கு நீட்டுக்கு என்ன தேவையோ, நீட் சிலபஸுக்கு என்ன தேவையோ, சிலபஸில் இருக்கிறது எல்லாமே நான் எடுத்துருவேன். அதனால கவலைப்பட வேண்டாம். எஸ் நான் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிடுறேன்டா. எங்கே இருக்கு அந்த சேனல்? தமிழ் சார் ஃபேன் பேஜா? இல்லை, நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஃபஸ்ட். டேய், ஐயோ, அது தருண் சார் என்னோட இந்த பேரில் நிறைய அக்கௌண்ட் இருக்குடா கண்ணா. இந்த பேர்லேயே நிறைய அக்கௌண்ட் இருக்கு. சரி, நான் தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறேன்டா. சரியா? நான் தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறேன். ஏன்னா வரமாட்டேங்குது எனக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் இட் வில் டேக் டைம் டு ரிஃப்ளெக்ட் மேபி. நான் தேடுறேன். சரியா? நான் தேடுறேன். எஸ் சார், ரிப்பீட்டர் பண்ணா 100 to 150 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகும் சார். இஸ் தட் ட்ரூ? பிகாஸ் இன் 2025 ஸ்கோர்ட். ஓகே, அப்படியெல்லாம் கிடையாது. சி, ரிமெம்பர் காயத்ரி தர்மலிங்கம், ரிமெம்பர் கண்ணா, இப்போ வந்துட்டு ஐ ஹேட் ஒன் ஸ்டூடெண்ட். No, I have many students actually. I had many students who are like studying in matriculation school. Matriculation school அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, நான் ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. அண்ட் நான் எங்கே ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி அங்கே நான் சொல்கிறேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஐ மீன் படிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கிருந்து கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணுற இடத்துல கிராஷ் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த கிராஷ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணாங்க ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் லைக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து ஒரு மேபி ஒரு அதே பக்கத்தில் ஸ்கூல் இருந்தது, ஒரு 10-12 பேர் வந்திருப்பாங்க. ஓகே, கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் கிடையாது, பட் இருந்தாலும் 10-12 பேர் அந்த மாதிரி கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து. ஸோ அந்த 10-12 பேரில் ஒரு 9-10 பேர் வந்துட்டு ரிப்பீட் பண்ணாங்க. அதே இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அதே இடத்துல ரிப்பீட் பண்ணாங்க. ஸோ அவங்க ரிப்பீட் பண்ணும்போது அதிலிருந்து இன்னைக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து அந்த 12 பேர்லேருந்து ஆல்மோஸ்ட் லைக் 80-90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ட் 300 and 330 plus in biology. அதிலிருந்து ஒரு ஸ்டூடெண்ட் 345 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஐம் டாக்கிங் அபவுட். ஒரு ஸ்டூடெண்ட் அதே சிபிஎஸ்சி தான், சிபிஎஸ்சியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் 360 out of 360 இல்லையா, 360 out of 360. ஒரு ஸ்டூடெண்ட் 355, ஒரு ஸ்டூடெண்ட் 345. ஓகே, இப்போது அந்த ஒரு ஸ்டூடெண்ட், நான் சொல்கிற ஸ்டூடெண்ட் எங்கே இருக்காங்க, எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மெடிக்கல் காலேஜில், ரெப்யூட்டட் மெடிக்கல் காலேஜில். இந்த மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி நான் அந்த 300 கிராஸ் பண்ணவங்கள மெஜாரிட்டி லைக் மோர் தென் 50% அவங்க இன்னைக்கு எம்பிபிஎஸ் காலேஜில் ஐ மீன் ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க. பேலன்ஸ் 50%ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அவங்க தடுமாறி அவங்க இன்னைக்கு எம்பிபிஎஸ் பண்ணலை, பட் அவங்களும் மெடிக்கல் காலேஜில் தான் இருக்காங்க. ஓகே, மேபி அதில் ஒரு சில பேர் அவங்க டிவியேட் ஆகிருக்கலாம். ஸோ இஃப் தே கேன் டூ இட், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஓகே வாட் இஸ் செல் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தோன்னே நான் ஸ்டார்ட் பண்ணுறதே செல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போவுமே. இங்கேயுமே நான் ஃபர்ஸ்ட்டு செல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன் கெஸ். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே செல்லில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ செல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டேன் அவங்க கிட்ட. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்னிங் 7 o'clock என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் முன்னாடி உட்காந்துருக்காங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 2 பேரும். ஓகே, 2 பேர் தான் இனிஷியலி ஃபர்ஸ்ட் டே வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே 2 பேர் உட்காந்துருக்காங்க. அண்ட் நான் இதே மாதிரி டிஜிட்டல் போர்டு இருந்துச்சு, டிஜிட்டல் போர்டு ஆன் பண்ணி அங்கே உட்கார வச்சு லைக் டிஜிட்டல் போர்டு ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் எழுதினேன் செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் செல். அவங்க என்ன தெரியுமா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, என்ன ஆன்சர் பண்ணாங்க தெரியுமா? டெல் மீ, சொல்லுங்க பார்க்கல, என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாங்க? என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாங்க? அவங்க ஆன்சர் பண்ணது செல் இஸ் அ ஹார்மோன் அப்படின்ட்டு. அது என்னது ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணாங்க. ஹார்மோன். ஸோ ஹார்மோன் அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைச்சிருச்சு. என்னடா போட்டோ இது, நான் செத்து போன மாதிரி இருக்கு. டேய் நான் செத்து போயிட்டேன்னு நினச்சிக்க போகிறாங்கடா எல்லாம். இல்லை, செல் அப்படிங்கிறது அவங்க ஹார்மோன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹார்மோன் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். ஐயோ, நான் இவங்களுக்கு எப்படி நான் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு. அவங்க இம்ப்ரூவ் ஆகி 300 கிராஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரே 1 இயரில், இட்ஸ் நாட் லைக் 4 வருஷம் படித்து அதுக்கப்புறம் 300 எடுத்தாங்களா, கிடையாது. ஒரே வருஷத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு 6 monthsல அவங்க 300 கிராஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இஃப் தே கேன் டூ இட், எனி ஒன் கேன் டூ இட். அதுதான் நான் பிலீவ் பண்ணுறேன். பயாலஜி யார் வேணால் 300 மேலே எடுக்கலாம். அதுக்கு ஒரே என்னது மெயின் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஓகே, அப்போ பாட்னிக்குன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஸ்ரீனிவாஸ். ஓகே, ஹீ இஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் parallel I have ever got. ஓகே, இன்னொரு மேடம் இருந்தாங்க, நான் வேறு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணவங்க, சுனிதா மேம். அவங்களும் லைக் பெஸ்ட் parallel அப்படின்னு சொல்லலாம். parallel இருந்து பெஸ்ட் கோ டீச்சர். அவங்க பாட்னி எடுத்தாங்க, நான் ஜுவாலஜி எடுத்தேன். ஓகே, ஸோ லைக் தே போத் ஆர் லைக் பெஸ்ட் ஸோ ஃபார். இது வரைக்கும் கிடைச்ச எல்லா பாட்னி ஜுவாலஜிலும் தே போத் ஆர் பெஸ்ட் ஃபார் மீ, லைக் பெஸ்ட் பார்ட்னர்ஸ் எவர். ஓகே, ஸோ நம்ம சுனிதா மேடம் இட்ஸ் லைக் யூனோ சிஸ்டர் மாதிரி. எப்போ பார்த்தாலும் எதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கு சாப்பிட்றதுன்னு ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் லைக் வி போத் ஆர் லைக் டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் வி ஹேட் ஃபன். பட் அவங்கனால எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் எடுக்க முடியும். த ஒன்லி திங் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபாலோ மை லெக்சர்ஸ், நோட்ஸ் எடுங்க. ஓகே,
சரிடா கண்ணா, ஓகே ஓகே. 1 month படிக்கலப்பா, 1 month படிச்சு 1 month படிச்ச கடவுளே வந்து 1 month கிளாஸ் எடுத்தாலும் அவங்களால டாக்டர் ஆக முடியாது. 1 month படிச்சால டாக்டர் ஆக முடியாது, 100% எழுதிக்கோ. அவங்க என் கூட அந்த 1 year ரிப்பீட் பண்ணி ட்ராவல் பண்ணாங்க என் கூட, அதுதான் சரியா. சரி, எனிவேஸ், ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், பிசிடியில் cuboidal epithelium, thick segment of descending loop, thick segment of ascending loop and DCT, இந்த 3 ரீஜன்லயும் என்னது cuboidal epithelium. Thin segment of ascending loop of Henle and thin segment of descending loop of Henle ல simple squamous epithelium. All right, இதுதான். அடுத்தது, when we come to this collecting tubule, when we come to this collecting tubule, இந்த collecting tubule என்னது, collecting tubule almost like 90%, இந்த இடத்துல என்னது almost like we can say almost like initial 90% columnar epithelium and cuboidal epithelium. இது mixed of cuboidal and columnar epithelium. collecting duct அப்படிங்கிறது it's a mixed of cuboidal and columnar epithelium. cuboidal and columnar epithelium. cuboidal and columnar epithelium. okay, mixed of cuboidal and columnar epithelium. எது நம்மளோட collecting duct. okay, collecting duct. இதுதான் mix of cuboidal and columnar epithelium. columnar epitheliumல இருந்து water reabsorb ஆகும் and cuboidal epitheliumல இருந்து urea reabsorb ஆகும். சரி, இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபில்ட்ரேஷனுக்கு போயிடலாம். எஸ் ஆர் நோ, போயிடலாமா? ரைட், ஓகே, புரிஞ்சிருச்சாடா? புரிஞ்சுதா? கிருத்தி புரிஞ்சுதா? தமிழனியன் எஸ், கிளியர், ஓகே. நித்யா, காயத்ரி புரிஞ்சுதா? ஓகே 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 ஓகே, ஆல் ரைட், ஓகே. சலோ நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்னது, functions of tubules or mechanism of urine formation. என்னது mechanism, அதுதான் படிக்க போறோம். mechanism of urine formation. mechanism of urine formation. இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைப் ஆஃப் நெஃப்ரான் இருக்கு. டைப் ஆஃப் நெஃப்ரான், ஒன்னு juxtamedullary nephron, இன்னொன்று cortical nephron. சொல்றேன், இல்ல சொல்லிட்டா, நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போலாம். okay, there are 2 type of nephron. okay, types of nephron இங்க எழுதுறேன். types of nephron. there are 2 type of nephron. types of nephron, there are 2 type of okay, there are 2 type of nephron. என்னது, number 1 is your juxtamedullary nephron. juxtamedullary nephron. and ரெண்டாவது என்னது, cortical nephron. juxtamedullary nephron and cortical nephron. சரி, juxtamedullary nephron and cortical nephron. now juxtamedullary nephron அப்படினா என்னது? what is juxtamedullary nephron? juxtamedullary nephron அப்படினா நம்மளோட இப்போ medullary pyramid இருக்கு, இதுதான் நம்மளோட கிட்னி. ஓகே, இதுதான் நம்மளோட கிட்னி அப்படினா கிட்னியோட கார்டெக்ஸ் அண்ட் கிட்னியோட மெடுலா. இந்த கிட்னியோட மெடுலாலேயே என்ன இருக்கு, நம்மளோட அவுட்டர் மெடுலா, அவுட்டர், மிடில் அண்ட் தென் இன்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் இத அவுட்டர் அண்ட் இன்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவுட்டர் மெடுலா, இன்னர் மெடுலா இப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல 3ஆ கூட நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இது கார்டெக்ஸ் ரீஜன், இது கார்டெக்ஸ் and இது medullary pyramid. now இந்த கார்டெக்ஸ்ல ஓகே ஒரு நெஃப்ரான் இருக்கு, அந்த நெஃப்ரானோட afferent arteriole. ஓகே, இந்த பாயிண்ட், இந்த ரீஜன் என்னது, this is the region, this is junction of cortex and medulla. இந்த ரீஜன் junction, சரியா? சரி, now இந்த இடத்துல என்ன இருக்கு, நம்மளோட இந்த இடத்துல நம்மளோட இப்படி ஆர்டரி இப்படி போயிருக்கு. ஓகே, ஆர்டரி இப்படி வந்திருக்கு, வந்து இப்படி டிவைட் ஆயிருக்கு. ஓகே, டிவைட் ஆகும்போது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது afferent arteriole, அதுக்கப்புறம் glomerulus efferent arteriole,
அதுக்கு கீழே இருக்கு பவுமன்ஸ் கேப்சியூல், அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு பிசிடி, அதுக்கப்புறம் என்ன இருக்கு ஹென்லீஸ் லூப், என்ன இருக்கு ஹென்லீஸ் லூப், அதுக்கப்புறம் என்ன இருக்கு டிசிடி, டிசிடி, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் இருக்கு நம்மளோட கலெக்டிங் டிபியூல். ஓகே, கலெக்டிங் டிபியூல். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது என்னது, இந்த இடத்துல பார்க்க வேண்டியது நம்மளோட குளோமெருலஸ் அண்ட் மல்பிகியன் பாடி எங்க இருக்கு, கார்டெக்ஸ்லயும் இல்ல மெடுலாலையும் இல்ல, கார்டெக்ஸ் அண்ட் மெடுலாக்கு ஜங்ஷன் பாயிண்ட்ல இருக்கும். இப்போ நீங்க இந்த டயக்ராம பாருங்க, இந்த டயக்ராம் ஓகே கிளியரா தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. சரி வரையில, பட் நானே வரைஞ்சிடறேன். ஸோ இந்த மெல்பிகியன் பாடி, பவுமன்ஸ் கேப்சியூல், பிசிடி, டிசிடி இது எல்லாமே எங்க இருக்கு, கார்டெக்ஸ் அண்ட் மெடுலாவோட ஜங்ஷன்ல இருக்கு. அண்ட் ஹென்லிஸ் லூப் நீளமா இருக்கு. ஹென்லிஸ் லூப் எப்படி இருக்கு பாத்துக்கோங்க, ஹென்லிஸ் லூப் எப்படி இருக்கு. हाय रश्मिका, शुभ संध्या, शुभ संध्या, गुड इवनिंग, वेरी गुड इवनिंग, शुभ संध्या करना, शुभ संध्या रश्मिका. ஓகே நவ் இது எப்படி இருக்கு, ஹென்லிஸ் லூப் பெருசா இருக்கு அண்ட் டீப் மெடுலரி பிரமிட்ல டீப்பா உள்ள வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி கலெக்டிங் டக்ட் பாருங்க டீப்பா உள்ள வரைக்கும் போயிருக்கு, ஆப்வியஸ்லி அது போய் தான் ஆகணும் வேற வழியில. பட் ஹென்லிஸ் லூப் பாருங்க பெருசா இருக்கு அண்ட் டீப் உள்ள வரைக்கும் போயிருக்கு. அப்போ இந்த நெஃப்ரானுக்கு பேர் என்ன, இந்த நெஃப்ரானுக்கு பேரு ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் அப்படின்னா மெடுலரி நெஃப்ரான். ஸோ மெடுலரி பிரமிடோட ஜங்ஷன் பாயிண்ட்ல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த நெஃப்ரான் ஜங்ஷன் பாயிண்ட்ல இருக்கு, அதனால இது ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். சரியா, ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். ரெண்டாவது இங்க நான் இங்க இன்னொன்னு வரைகிறேன். இட்ஸ் நாட் லைக் பக்கத்துல தான் இருக்கும்லாம் கிடையாது, நான் சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக வரைகிறேன். இந்த இடத்துல லெட்ஸ் சே நம்மளோட அஃபரண்ட் ஆர்டெரியோல், தென் நம்மளோட குளோமெருலஸ், efferent arteriole, and then இங்க நம்மளோட பவுமன்ஸ் கேப்சியூல், then PCT, then Henle's loop, then DCT, then collecting tubule. என்ன இருக்கு, நம்மளோட collecting tubule இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா Henle's loop சின்னதா இருக்கு and medullary pyramidக்குள்ள கொஞ்சோண்டு தான் உள்ள வந்திருக்கு. மேக்ஸிமம் ரீஜன் எங்க இருக்கு, டாப் கார்டெக்ஸோட एकदम உச்சக்கட்டத்தில் இருக்கு, கரெக்டா. அப்ப இது என்னது, this is called cortical nephron. what is this called, cortical nephron. cortical nephron ஓட ஹென்லிஸ் லூப் ஷார்ட்டா இருக்கும், cortical nephron ஓட ஹென்லிஸ் லூப் ஷார்ட்டா இருக்கும். அண்ட் மெடுலரி பிரமிடோட அவுட்டர் ரீஜன்லயே, இது அவுட்டர் மெடுலரி பிரமிட், இது அவுட்டர், இது இன்னர், கரெக்டா. அப்போ அவுட்டர் மெடுலரி பிரமிடும் ஃபுல்லா வராது, அவ்வளோ சின்னதா இருக்கும் ஹென்லிஸ் லூப். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இது நல்லாவே என்னது கார்டெக்ஸ் ரீஜன்ல பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால இதுக்கு பேர் கார்டிகல் நெஃப்ரான். ஓகே, நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கிறது கார்டிகல் நெஃப்ரான் தான். கார்டிகல் நெஃப்ரான் இஸ் மோர் இன் அவர் லைக் இன் அவர் சிஸ்டம், நோ பாடி. ஓகே ஃபைன். நவ் so the point to be noted, இப்போ என்ன ஆகும், இந்த efferent arteriole இங்க இருக்குல, efferent arteriole, இந்த efferent arteriole என்ன ஆகும், இந்த efferent arteriole what will happen, இந்த efferent arteriole they will coil, oh shit, efferent arteriole they will coil this PCT and the DCT and இங்கிருந்து அப்படியே இதுக்கு parallel run ஆகும் and it will parallelly run and then it will move out, it will move out as venule. இது வெளியே போயிடும், கரெக்டா. எஸ் ஆர் நோ. ஸோ இந்த பேரலா ரன் ஆகிற இந்த பிளட் வெசலுக்கு பேர் என்ன, வாசா ரெக்டா. இந்த பிசிடி அண்ட் டிசிடியை காயில் பண்ணியிருக்கிற இந்த பிளட் வெசல் பேர் என்ன, பெரிடிபுலர் கேபிலரிஸ். பெரிடிபுலர் கேபிலரிஸ். ஸோ பெரிடிபுலர் கேபிலரிஸ் அப்படின்னு என்ன, பெரிடிபுலர் கேபிலரிஸ் எதை காயில் பண்ணியிருக்கும், பிசிடியை காயில் பண்ணியிருக்கும் அண்ட் டிசிடியை காயில் பண்ணியிருக்கும். அந்த காயில் பண்ணுற அந்த பிளட் வெசலுக்கு பேர் தான் பெரிடிபுலர் கேபிலரிஸ். அதே மாதிரி நம்ம
இன்னொன்னு இருக்கு வாசா ரெக்டா. வாசா ரெக்டா அப்படிங்கிறது என்னது? வாசா ரெக்டா இஸ் a blood vessel which coils or which runs parallel to Henle's loop. ஓகே, இந்த blood vessel ரெண்டு டைப் இங்க போயிருக்கு. புரிஞ்சுதா? peritubular capillaries and vasa recta. So there are two type of what we can say nephron which we have. Clear? இது clear-ஆ? இது clear-ஆ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் டைரக்டாவே. clear-ஆ புரிஞ்சிருச்சா? yes or no? tell me. புரிஞ்சிருச்சா? say yes or no? clear எல்லாத்துக்குமே clear. ஓகே, அப்படியே கொஞ்சம் ஓகே. இவ்வளோ ஹார்ட் போடுறீங்களேடா டே, யார் அது? நான் தானா? நான் இல்லைண்ணா, அதுக்கு போட போகிறேன். ஓகே ஓகே all right. சரி. ஓகே, நெக்ஸ்ட் நெஃப்ரான் முடிஞ்சுதா? நெஃப்ரான் முடிஞ்சு டைரக்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிடலாம். டைரக்டா என்ன போயிடலாம்? ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன். த்ரீ இந்த இடத்துல 3 ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியணும். 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் தான் glomerular filtration, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஆர் glomerular filtration. ரெண்டாவது என்னது? ரெண்டாவது செலக்டிவ் reabsorption or tubular reabsorption. And நம்ம கிட்ட என்ன இருக்கு? மூணாவது என்னது? tubular secretion. What is that? tubular secretion. சரி, now இப்போ இந்த 3 ப்ராசஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டெப் நம்பர் 1, தட் இஸ் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஆர் குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன். இது எங்க நடக்குது? இது நடக்குது மல்பிகியன் பாடியில. எங்க நடக்குது? மல்பிகியன் பாடியில நடக்குது. ரெண்டாவது செலக்டிவ் ஆர் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் எங்க நடக்குது? பிசிடில நடக்குது. டியூபுலர் செக்ரீஷன் எங்க நடக்குது? டிசிடில நடக்குது. இது மெஜாரிட்டி. பட் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் எல்லா இடத்துலையுமே நடக்கும். பிசிடிலையும் நடக்கும், பிசிடில செக்ரீஷனும் நடக்கும், ரீஅப்சார்ப்ஷனும் நடக்கும். டிசிடில செக்ரீஷனும் நடக்கும், ரீஅப்சார்ப்ஷனும் நடக்கும். பட் கொஸ்டின்ல கேட்டா மெஜாரிட்டி தான் நம்ம எழுதணும். ஸோ மெஜாரிட்டி இட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்
So PCT is specialized for selective reabsorption or tubular reabsorption. So majority of reabsorption takes place in the PCT region. அதனால தான் selective reabsorption அப்படினா PCT. Okay. ரெண்டாவது secretion அப்படினா tubular secretion அப்படினா specialized எது நம்மளோட specialized நம்மளோட DCT. அதனால மெஜாரிட்டி மேஜர் அப்படின்னு சொன்னா நம்ம அது டிசிடில டியூபுலர் செக்ரீஷன் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஓகே. All right. Okay. So I was trying something but graphics அதில் வேலை செய்ய மாட்டேங்குது. Anyways, now அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ இப்போ நம்ம இன்னொரு விஷயங்கள் நம்ம ஞாபகம் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் பிளட் பம்ப் பண்ணும். கரெக்டா? பிளட் என்ன பண்ணும்? பம்ப் பண்ணும். ஸோ ஹார்ட் பிளட் பம்ப் பண்ணோன்னா என்ன டைப் ஆஃப் பிளட் பம்ப் பண்ணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜனேட்டட் பிளட். அப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்மளுக்கு பம்ப் பண்ணுது அப்படின்னா அது பியோர் பிளட்டா இம்பியோர் பிளட்டா? அது பியோரா இம்பியோராங்கிறது சொல்ல முடியாது. ஓகே, அது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். பியோரா இம்பியோராங்கிறது சொல்ல முடியாது. ஆக்சிஜனேட்டட் பிளட். அப்போ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்ல நம்மளோட டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் பிரசன்ட் ஆயிருக்கலாம். டாக்ஸிக் என்ன இருக்கலாம்? சப்ஸ்டன்சஸ் பிரசன்ட் ஆயிருக்கலாம். டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் பிரசன்ட் ஆயிருக்கலாம் இல்லையா? சரி. நவ் இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் ஹார்ட் பம்ப் பண்ண உடனே எங்க போகும்? கிட்னிக்கு போகும். அப்போ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எங்க போகும்? கிட்னிக்கு போகும். எதுக்காக? ஃபில்ட்ரேஷனுக்காக. எதுக்காக? ஃபில்ட்ரேஷனுக்காக. அப்போ அந்த இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணும். அண்ட் ரிமூவ் பண்ணி இந்த ஃபார்ம் ஆஃப் யூரின் இட் வில் பி எக்ஸ்கிரீட்டட் அவுட். ரைட். நவ் ஹார்ட் எவ்வளோ பிளட் பம்ப் பண்ணும்? ஹார்ட் பம்ப் பண்ற அமௌண்ட் ஆஃப் பிளட் இஸ் 5000 ml. To be very precise, like normal நீங்க எல்லா இடத்துலயும் படிக்கிறது 5040 ml. Okay, 5040 ml or we can say 5 liters of blood அப்படின்னு சொல்றோம். இந்த 5 liters of blood ஹார்ட் பம்ப் பண்ணுது. இந்த ஹார்ட் பம்ப் பண்ண இந்த 5 liters of blood எங்க போகும்? கிட்னிக்கு போகும். ஆனா எல்லா பிளட்டுமே உள்ள ஃபில்ட்ரேஷனுக்கு போகுமா? போகாது. அப்போ என்ன ஆகும்? 1/5 of the blood, 1/5 of the cardiac output, 1/5 of the cardiac output எங்க போகும்? 1/5 of the cardiac output தான் கிட்னிக்கு ஃபில்ட்ரேஷனுக்காக போகும். ஓகே, கிட்னிக்கு எங்க போகும்? ஃபில்ட்ரேஷனுக்காக 1/5 of the cardiac output. இப்போ இதுல வந்து 5000 ml. என்னது? 5000 ml. இதுதான் நம்மளோட cardiac output. அப்படின்னா 1/5000, that is 1/5 ல சாரி. so 5000 by 5 is equal to 1000 ml.
1000 ml of blood, it will move to kidney for filtration. Very important point. Okay, very important point. Note பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரியா? கிட்னில blood filtrationக்கு எவ்வளோ blood போகும் அப்படின்னு பார்த்தா இப்போ கார்டியாக் அவுட்புட் என்ன இருக்கோ அதில் 1/5 தான் கிட்னிக்கு ஃபில்ட்ரேஷனுக்கு போகும் ஈச் கிட்னி. ஓகே, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஈச் கிட்னி. ஓகே, ஈச் கிட்னிக்கு எங்கே போகும் 1/5 amount ஆஃப் blood, 1/5 amount ஆஃப் blood தான் எங்கே போகும் கிட்னிக்கு போகும் ஃபில்ட்ரேஷனுக்காக. அப்போது 5000 ml அப்படின்னா எவ்வளோ போகும் 1000 ml தான் கிட்னிக்கு ஃபில்ட்ரேஷனுக்காக போகும். அப்போது கிட்னிக்கு ஃபில்ட்ரேஷனுக்காக போன உடனே ஃபஸ்ட்டு எங்கே எது வழியாக போகும் afferent arteriole எங்கே இருக்குது வேர் இஸ் afferent arteriole ஓகே இதுதான் afferent arteriole. ஸோ afferent arteriole எப்படி நம்ம afferent arteriole அப்படின்னு கண்டுபிடிச்சோம் ஏன்னா afferent arteriole அப்படிங்கிறது எப்படி இருக்கும் வைடாக இருக்கும். afferent arteriole எப்படி இருக்கும் வைடாக இருக்கும். ஓகே, afferent arteriole எப்படி இருக்கும் வைடாக இருக்கும் அண்ட் வைடாக இருக்கும் நம்பர் 1. நம்பர் 2 efferent arteriole எப்படி இருக்கும் efferent arteriole narrow-ஆ இருக்கும். efferent arteriole narrow-ஆ இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நம்ம படிக்கிறதுக்கு இது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகே, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனில் இது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னது நம்மளோட afferent arteriole வைடாக இருக்கும் அண்ட் efferent arteriole எப்படி இருக்கும் narrow-ஆ இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்படி இருக்கிறனால தான் ஓகே. ஸோ லெட் மீ டாக் அபவுட் தட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் afferent arteriole and then glomerulus and then efferent arteriole. Efferent arteriole. Now in the afferent arteriole எப்படி இருக்கும் okay see here there will be like blood capillaries. இதுக்கு glomerular capillaries அப்படின்னு பேரு இல்லையா glomerular capillaries அப்படிங்கிற பேரு. all right, now afferent arteriole அப்படிங்கிறது wide, efferent arteriole is narrow. okay, capillaries very narrow. capillaries what very narrow. now blood எப்படி enter ஆகும் afferent arteriole. so afferent arteriole it is lined with endothelium. afferent arteriole is lined with what endothelium. if afferent arteriole is lined with what endothelium or entire blood vessel it is lined with what endothelium. entire blood vessel it is lined with what endothelium. efferent arteriole it is lined with what endothelium. okay இதெல்லாமே endothelium. அச்சா epithelial tissue தானே இது, இதுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் நேம் endothelium? யாருக்காச்சும் தெரியுமா any idea why this specialized epithelium, why this epithelium is they have special name, why this epithelium of blood vessel they have special name called endothelium? any idea? tell me. நான் comment பார்த்துட்டு தான் இருக்கேன். come on tell me what is the reason behind that. okay, now இங்க இருக்கிறது என்னது if endothelium. சரியா? சரி, அடுத்தது இதுக்கு ஜஸ்ட் கீழ என்ன இருக்கும் இதுக்கு ஜஸ்ட் கீழ இருக்கும் Bowman's capsule. இதுக்கு ஜஸ்ட் கீழ என்ன இருக்கும் there will be Bowman's capsule. so let's say what is this? this is Bowman's all right. what is this? Bowman's capsule present inside? no, that is not the reason. the reason behind the word endothelium because they originate from endoderm of the embryonic germ layer. நம்ம embryonic germ layerல 3 லேயர் இருக்கும் ectoderm, mesoderm, endoderm. epithelial tissue originates from all 3 germ layer. different type of epithelial cells different germ layer ல இருந்து originate ஆகும். ஆனா epithelial cell tissue is the only tissue which originates from all 3 germ layer. சரியா? yes 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 yes. அதனால தான் இது endoderm. okay sorry endothelium because endoderm ல இருந்து originate ஆயிருக்கு. okay, now this is Bowman's capsule. what is this? this is Bowman's capsule. Bowman's capsule ல இது இருக்கிறது inner layer of Bowman's capsule. இந்த inner layer க்கு பேர் என்ன? visceral layer. okay, அப்போ இது என்னது? this is outer layer. outer layer க்கு பேர் என்ன? parietal layer.
சரி, ஏன் இந்த டிஃபரன்ஸ் நான் சொல்றேன்? இது வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. இதுக்கு என்ன சொல்ல வேண்டிய விஷயமா இது? ஆமா, ஏன்னா this visceral layer, this வணக்கம் லத்திகா, குட் ஈவினிங், குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். Now this inner layer, they are lined with a special type of cells. They are lined with a special type of cells. What is this cell called? This cell is called what? This cell is called podocytes. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு podocytes. Okay, எப்படி இருக்கும் podocytes? Let's say இப்படி இருக்கலாம், or let's ஒரு சில புக்ல நான் இப்படி கூட பார்த்தேன். Okay, this is podocytes. Okay, podocytes. Podocytes la இதுதான் அதோட feet. This is the feet or pedicel. இதுதான் அதோட nucleus. இதுதான் அதோட body. Okay, and slit pores இருக்கும். Okay, fenestrae or slit pores. Fenestrae or slit pores. எதுக்காக? Filtration காக. Slit pores or fenestrae. Slit pores or fenestrae. சரி, now இங்க பாருங்க கேப்பும் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கேப்பும் பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, அடுத்தது, ஸோ இதுதான் என்னது? நம்மளோட போடோசைட்ஸ். போடோசைட்ஸ் ஃபுல்லாமே என்ன இருக்கும்? போடோசைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். கொஞ்சம் பெருசா வரைகிறேன், சீக்கிரம் முடிச்சிடும்ல, அதுக்கு தான். ஓகே, போடோசைட்ஸ். நவ் centrally placed nucleus. ஓகே, நவ் இது போடோசைட்ஸ். அப்போ பேலன்ஸ் இருக்கிற ரீஜன்ல என்ன இருக்கும்? பேலன்ஸ் இருக்கிற ரீஜன்ல நம்ம சிம்பிள் எபிதீலியம் பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? சிம்பிள் எபிதீலியம். சிம்பிள் எபிதீலியம் பிரசன்ட் ஆயிருக்கும். சிம்பிள் எபிதீலியம் பிரசன்ட் ஆயிருக்கும். So what is this? This is simple squamous epithelium. Simple squamous epithelium. So அதனால தான் நான் இப்படி டிஃபரன்ஸா உங்களுக்கு டிஃபரெண்டா சொன்னேன். So inner layer, they are lined with what? Podocytes. They are lined with podocytes. And outer layer or parietal layer, simple squamous epithelium. Simple squamous epithelium. Simple squamous epithelium. சரியா? Simple squamous epithelium, right. Now அப்ப சென்ட்ரல் இருக்கிறது என்னது? lumen. இது என்னது? lumen. The empty space. அதுக்கு பேர் தான் என்னது? lumen. Clear? Clear everybody? Clear everybody? Yes. So blood என்ன பண்ணுது? blood இது வழியா உள்ள வருது. உள்ள வர இந்த blood வைடா இருக்கு, so நிறைய blood வரும். 1/5 of the cardiac output of blood, it is entering inside. 1/5 of the blood, it is what? It is entering inside. உள்ள enter ஆகுது. Enter ஆகி it will cross the capillary. Okay, இங்கெல்லாம் இருக்கும். And then it will move through efferent arteriole, it will move out. Through the efferent arteriole, it will move out. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு pressure create ஆகும். ஆல்ரெடி இங்க blood இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 30 ஃபில்டர் இருக்கும்ல. ஸோ அந்த டைம்ல ஃபில்டர் ஆகும்போது அங்க ஒரு blood இருக்கும். எங்க? நம்மளோட கேபிலரியில ஒரு blood இருக்கும். சரியா? ஒரு blood இருக்கும். அதுக்கு அந்த bloodல ஒரு pressure இருக்கும். அந்த blood pressureக்கு பேரு blood colloidal osmotic pressure. blood colloidal osmotic pressure அப்படிங்கிற ஒரு blood colloidal osmotic pressure இருக்கும். BCOP. blood colloidal osmotic pressure BCOP. அப்புறம் ரெண்டாவது இங்க என்ன இருக்கும்? பவுமன்ஸ் கேப்சூல் ஒரு நெகட்டிவ் பிரஷர் கொடுக்கும். அதுக்கு பேர் என்ன? கேப்சூலார் ஹைட்ரோஸ்டேட்டிக் பிரஷர். கேப்சூலார் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் CHP. மூணாவது இந்த டிஃபரன்ஸ், ஈஃபரண்ட் ஆர்டரியோல் ஒல்லியா இருக்கு, ஆஃபரண்ட் ஆர்டரியோல் என்ன இருக்கு? வைடா இருக்கு. கரெக்டா? ஸோ ஈஃபரண்ட் அண்ட் அஃபரண்டோட இந்த டிஃபரன்ஸ்னால பிளட் ஃபாஸ்டா உள்ள வருது. ஆனா இங்க போகணும்னு என்ன ஆகுது? சுருக்கமா. இப்போ நம்ம வைடா இருக்கிற இடத்துல ஃபாஸ்டா போறோம், திடீர்னு சுருக்கம் வந்துருது. அந்த பாத் நேரோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா? ஆகாதா?
pressure create ஆகுமா? yes pressure create ஆகும் means இந்த flow இங்க obstruct ஆக ஆரம்பிச்சிரும். இவ்ளோ blood இங்க போகணும்னா அவ்ளோ ஃபாஸ்டா உள்ள போக முடியாது. அப்போ இந்த இடத்துல ஒரு pressure create ஆகும் because of the difference in the diameter. அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் yes glomerular hydrostatic pressure. Hydrostatic pressure, glomerular hydrostatic pressure, GHP. okay glomerular hydrostatic pressure. because of all this pressure, இவ்ளோ pressure இங்க fall இருக்கறனால bloodல இருந்து ஒரு சில materials, bloodல இருந்து ஒரு சில materials, இது என்னது இது? okay bloodல இருந்து ஒரு சில materials என்ன ஆயிருது? உள்ள ஃபில்டர் ஆயிருது. இங்க என்ன ஆயிருது? த்ரூ ஸ்லிட் போர்ட்ஸ் அண்ட் ஃபெனஸ்ட்ரே ஃபில்ட்ரேஷன் ஆயிருது. த்ரூ ஸ்லிட் போர்ட்ஸ் ஆர் த்ரூ ஸ்லிட் போர்ட்ஸ் ஆர் ஃபெனஸ்ட்ரே என்ன ஆயிருது? இந்த இடத்துல ஃபில்டர் ஆகி லியூமன்ல அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன ஆகுது? லியூமன்ல அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ லியூமன்ல இங்க அக்யூமுலேட் ஆகிற இந்த மெட்டீரியலுக்கு பேர் என்ன? லியூமன்ல அக்யூமுலேட் ஆகிற இந்த மெட்டீரியலுக்கு பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் மெட்டீரியல் விச் இஸ் கெட்டிங் அக்யூமுலேட்டட் இன் த லியூமன் அப்படின்னு பார்த்தா glomerular filtrate. இதுக்கு இப்ப பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் மெட்டீரியல்? இதுக்கு பேர் என்ன? glomerular filtrate. glomerular filtrate. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, nephric filtrate. இதுக்கு பேர் என்ன? glomerular filtrate or nephric filtrate. புரிஞ்சிருச்சா? நன்றாக புரிஞ்சிருச்சா? ஓகே புரிஞ்சிருச்சா இல்லையா? yes or no? tell me yes or no. புரிஞ்சிருச்சா? இவ்வளோ பெரிய டயக்ராம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு புரியாமல் இருக்குமா என்ன? அப்போ இது என்ன ஆகும்? இங்கே ஃபில்டர் ஆயிரும் இல்லையா? என்னென்ன மெட்டீரியல் ஃபில்டர் ஆகும்? ஸோ glomerular filtrateல என்னென்ன இருக்கும்? என்னென்ன present ஆயிருக்கும்? எதுல? glomerular filtrateல என்னென்ன present ஆயிருக்கும்? blood minus blood cells plus proteins. blood minus blood cells plus proteins. இதுதான் glomerular filtrate. இதுதான் இது glomerular filtrate. What is this? This is glomerular filtrate. நன்றாக புரிந்ததா? மிக்க மகிழ்ச்சி. ஓகே ஃபைன். இப்போ என்ன ரேட்ல வாட் இஸ் த GFR ஒரு இங்க டேர்ம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஒரு டேர்ம் இருக்கு GFR. என்னது? glomerular filtration rate. இந்த glomerular filtration rate and other things which happens inside நம்மளோட nephron அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே GFR என்ன? அது எப்படி கால்குலேட் பண்றது? ஓகே இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நான் ஸ்லைட்லாம் வச்சிருக்கேன். ஓகே நம்ம கிட்ட என்ன இருக்கு? நிறைய ஸ்லைட் இருக்கு. இப்படிதான் செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இதெல்லாம் செக்ரீஷன் ஆகும். ஓகே நிறைய. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிபியூல்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இருக்கு நம்ம கிட்ட ஸ்லைட். பட் அவ்வளோ நான் இதெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சேன்னா ரொம்ப டைம் ஆயிரும், முடிக்க முடியாது இல்லையா? அதனால அவசரமா நான் முடிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இதோடையே முடிச்சிடுறேன்.
சரியா? அவசரமா முடிக்க வேண்டாம். இது புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சதுன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம GFR எடுத்துடலாம். எஸ், GFR இஸ் 125 ml பர் hour இல்ல பர் மினிட் தானே? பர் hour பர் hour or per minute? see டோட்டலாவே GFR எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும் தெரியுமா? 180 liters per day. 180 liters per day. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். 180 divided by 24. ஓகே, நான் கால்குலேட்டர் யூஸ் பண்றேன், நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். 180 divided by 24, it is 7.5. 180 liters na 7.5 liters per hour. அப்படின்னா per minute எவ்வளவு வரும்? per minute, so இங்க எழுதுற 7.5 divided by 60, so 7500 ml divided by 60 is equal to 125 ml. see calculation correct வருதா? yes or no? calculation correct இருக்கா இல்லையா? say yes or no? அது எப்படி 125 ml வருது நான் சொல்றேன். கால்குலேஷன் நம்ம பண்ண போறோம். இந்த ஃபார்முலா, இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. GFR கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் அந்த ஃபார்முலாவும் சொல்றேன். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? நித்யாக்கு புரிஞ்சிருச்சு, கிருத்திக்கு புரிஞ்சுதா, தமிழேனியனுக்கு புரிஞ்சுதா, லத்திகா இருக்கீங்களா, மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? எஸ், இவ்வளோ ஃபில்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணியும் நம்ம யூரின் ஃபார்ம் பண்றது 1.5 லிட்டர்ஸ் தான் மேக்ஸிமம். 1 to 1.5 லிட்டர்ஸ் பர் டே. சரியா? ஸோ எப்படி பேலன்ஸில் என்ன ஆகுது எல்லாம் படிக்கலாம், டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே சரி, ஓகே சரி, ஓகே. லெட்ஸ் சம்மரைஸ். என்னென்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சது நெஃப்ரான்ஸ். ரெண்டாவது டைப்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ். அதுக்கப்புறம் யூரின் டிராவல் கைடு, டூரிஸ்ட் கைடு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டூர் கைடு கொடுத்துருக்கோம். டூர் கைடு. ஓகே, ஃபோர்த் என்னது? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பார்த்தாச்சு. ஓகே சரி, அடுத்தது நம்மளோட பேலன்ஸ் நம்ம டாபிக்ஸும் படிச்சிடலாம். ஹோம்ஒர்க் என்ன? சால்வ் டிபிபி நம்பர் 1. நம்பர் 2 என்னது? நம்பர் 2 ரீட் NCERT and solve PYQs. அவ்வளவுதான். Thank you so much for watching. Okay, that's all for today, and see you all in the next class. Until then, please take care of yourself. பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, because sleep is equally important and I'm feeling that. ஓகே, ஒரு நைட் நான் தூங்காம இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கு, ஹெடேக் இருக்கு. ஓகே, அதனால I cannot give my 100% actually. Anyways, I tried my best to make you learn and understand this concept crystal clear. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது, don't forget, keep learning biology, keep loving zoology. நான் என்னோட சப்ஜெக்ட் பத்தி சொல்றேன். keep loving zoology, because when you start loving the subject, okay, you will understand the subject. Love the teacher, love the subject, and you will definitely get your MBBS seat in 2026. All the best for that. Alright, சரி, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். பாய் கிருத்தி.
பாய் பாய் நித்யா, பாய் பாய் எவ்ரிபடி.